நண்பர்களே வணக்கம். குடியாத்தம் குமரன். இந்த அதிமுகவில் ஏடிஎம்கேல சிவி சண்முகன் ஒரு முன்னாள் அமைச்சர். இப்போ அவன் வந்து பிரசன்ட்ல ராஜ்யசபா எம்பியா இருக்கிறான். அவனை மாதிரி ஒரு ஈனப்பிரிவு இந்த உலகத்தை எவனுமே இருக்க மாட்டாங்க. ஆமாம், என்னடா குடியாத்த குமரன் இவ்வளோ கடுமையாக பேசுகிறேன், யார் தப்பாக நினைக்கக்கூடாது. அவன் பேசுகிற வார்த்தைகள், அவன் பேசுகிற பேச்சுக்கள்லாம் பார்த்தா இவெல்லாம் ஒரு மினிஸ்டராக இருந்தாலும் லா மினிஸ்டராக இருந்திருக்கான். அந்த சிவி சண்முகம் லா மினிஸ்டராக இருந்திருக்கான். அந்த புறம்போக்கு நாய் லா மினிஸ்டர். அவன் அந்த கட்சிக்கு மாவட்ட செயலாளர் என்னென்னோ பொறுப்பில் இருக்கிறான். அந்த கட்சியினுடைய சேனலை அவன் தான் நடத்துகிறான். ஏடிஎம்கே சேனலை அவன் தான் நடத்துகிறான். இப்போ ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறான். அவன் பேசுகிறதுல எப்படின்னு தெரியும். தலைவர் கலைஞரை குறித்து ஒருமையில் ரொம்ப அசிங்கமாக பேசுவான். ரொம்ப அசிங்கமாக கீழ்த்தரமாக பேசுவான். நாளைய தமிழக மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை குறித்து பேசும்போது ரொம்ப ஒருமையில் பேசுவான். அதான் என்ன சொல்லுவான்னா, ஜெயலலிதா சமாதிக்கு ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்க, கலைஞர் சமாதியை சொல்லிட்டு ரொம்ப இழிவாக பேசுவான். ஸோ அவனுக்கு ஈக்குவலாக நான் பதில் கொடுப்பேன். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஸோ அவனுக்கு ஈக்குவலாக நான் பதில் கொடுத்தே ஆகணும். ரொம்ப மட்டரங்கமாக பேசுவாங்க. அவன் 24 மணி நேரம் குடிச்சிட்டே இருப்பான். மேடைக்கு வந்தாலும் குடிச்சிட்டு தான் வருவான். அவன் கட்சி பொதுக்குழு, செயற்குழு, அசம்பிளிக்கு போகும்போது குடிச்சிட்டு தான் போவான். இப்போ ப்ரெசென்ட்டாக ராஜ்யசபாவுக்கு போயிருக்கிறான், குடிச்சிட்டு கீழே வந்துட்டுக்கிறான். ராஜ்யசபாவில் கீழே வந்துட்டான். அங்கே துணை சபாங்கிற காரி துப்பி அவன் கட்சிக்கார்ட்ட சொல்லி கொண்டு போய் எம்பி கெஸ்ட் ஹவுஸில் விட்டாங்க. அவ்வளோ ஒரு மோசமானவன். அவன் என்ன சொல்கிறான்னா, அவன் கட்சியினுடைய செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசுகிறான். அந்த சிவி சண்முகம் என்ன பேசுகிறான்னா, 2026 ஒரு பயங்கரமான தேர்தல் வாக்குறுதியை திமுக கொடுக்கும். எல்லாம் இலவசம் இலவசம்னு சொல்லும். எல்லாம் இலவசம் இலவசம், மிக்சி இலவசம், கிரைண்டர் இலவசம், டிவி இலவசம்னு சொல்லும். இலவச வீட்டுமனை பட்டான்னு சொல்லும். இலவசமாக மகளிர் உதவித்தொகை இன்னும் அதிகப்படுத்துகிறோம். எல்லாமே இலவசம் இலவசம்னு சொல்லிட்டு கடைசியாக இன்னொன்று சொல்லுவாங்க, உங்கள் எல்லாருக்கும் மனைவியை வந்து இலவசமாக கொடுக்குறோன்னு சொல்லுவோன்றோம். இந்த வார்த்தை நீங்கள் நல்லா கவனிக்கணும் தாய்மார்கள். அவன் என்ன சொல்கிறான், எல்லாமே இலவசமாக கொடுப்பாங்க, கடைசியில் மனைவியை கூட நாங்கள் இலவசமாக கொடுத்துருவோம், உங்களுக்கெல்லாம் மனைவிகளை இலவசமாக கொடுப்போன்னு திமுக வாக்குறுதியில் சொல்லுவாங்கன்னு அந்த ஜாடு மாடு பாடுகா பாடூஸ் பையன் கண்டவனுக்கு பிறந்தவன், விருத்தாளிக்கு பிறந்தவன் அவன் சிவி சண்முகம் சொல்கிறான்னா, அப்போ திமுக தேர்தல் வாக்குறுதியில் மனைவிகளை இலவசமாக கொடுப்போன்னு திமுக சொல்லணும்னா யார் மனைவியை யாரா இலவசமாக கொடுக்குறது? இதே சேனலில் கூட எங்கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் கடுமையாக பேசுகிறீங்க, நாங்கள் சேனல் எப்படி போடுறதுன்னு. இவன் பேசுறது இதே சேனலில் காட்டியிருக்கீங்க, எல்லா சேனலில் காட்டியிருக்கீங்க. அவன் சிவி சண்முகம் திமுக தேர்தல் வாக்குறுதியில் எல்லாமே இலவசமாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மனைவியை கூட இலவசமாக உங்களுக்கெல்லாம் கொடுப்போம் திமுக ஓட்டு போட்டான்னு சொல்லுவாங்கன்னா, யார் மனைவியடா திமுக இலவசமாக கொடுப்பேன்? ஏண்டா சிவி சண்முகத்தை கேட்குறேன். இதை பார்த்து நான் எடப்பாடி பழனிசாமி சிரிக்கிறேன்னா, அவன் உங்கள் வீட்லேயும் சேர்த்து தான் சொல்கிறான். எடப்பாடி உங்கள் வீட்லேயும் சேர்த்து தான் சொல்கிறான். ஆமாம், நீங்கள் அப்படி தான் எடுத்துக்கணும். மனைவிகளை இலவசமாக கொடுப்போன்னு தேர்தல் வாக்குறுதியை கொடுக்குதுன்னா யார் பொண்டாட்டி யாரா இலவசமாக கொடுக்குறது? யாரா பொண்டாட்டி கூட்டி கொடுக்குறது? சிவி சண்முகன், நீ தான் உன் பொண்டாட்டியை பலருக்கு இலவசமாக கொடுத்துருக்குற. உங்கள் வீட்டு பெண்களை நீ பலருக்கு இலவசமாக கொடுத்துருக்குற. நீ உன் பொண்டாட்டி இன்னொருத்தர் இலவசமாக கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. நீ தண்ணி அடித்து ஃபுல்லாக சரக்கு அடித்து உன் ஆர்கன்ஸ் எல்லாம் அவுட் ஆயிடுச்சு, எதுவும் செயல்படலை. அவங்களே பலர்கிட்ட போகிறாங்க. பத்திரிகையில் வந்த செய்தி, விழுப்புரமே நார்ன செய்தி, மயிலம் நார்ன செய்தி, திண்டிவனம் நார்ன செய்தி. உன்னுடைய மனைவி தன்னைத்தானே உன்னுடைய ஓட்டுநர், உன் டிரைவருக்கு அவங்க இலவசமாக கொடுத்துக்கினாங்க, தோட்டக்காரங்க இலவசமாக கொடுத்துக்கினாங்க, சமையல்காரனுக்கு உன்னுடைய மனைவி தண்ணியே இலவசமாக கொடுத்துக்கினாங்க. பலர்கிட்ட உங்கள் மனைவி போகிறாங்க, அதை நீ ரூமில் தண்ணி அடித்து விளக்கு பிடிச்சி பார்க்குறேன். ஏன்னா உன்னால் செயல்பட முடியல. உங்கள் மனைவி கிட்ட எவன் போகிறானோ அவனே உங்கள் மருமக கிட்ட போகிறான், அவனே உங்கள் பொண்ணுக்கிட்ட போகிறான். ஏன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்க பூரா பேர் உங்க கூட உட்காந்து தண்ணி அடித்து எல்லாருக்கும் மைனான ஸ்பேஸ் பார்ட்ஸ் எல்லாம் ரிப்பேர் ஆகி செயல்படாத ஆயிடுச்சு, ஃபங்க்ஷனிங் ஆகலை. அதனால் உங்கள் வீட்டு பெண்களை எல்லாம் நீங்கள் பலருக்கு இலவசமாக கொடுக்குறீங்க. உன் மனைவியை நீ பலருக்கு இலவசமாக கொடுக்குற. உன் மருமக, உன் பொண்ணு, உன் குடும்ப பெண்களெல்லாம் உங்கள் வீட்டு ஆம்பளைங்க இலவசமாக கொடுக்குறாங்க. அவங்களும் இலவசமாக தங்களை வந்து அர்ப்பணிக்கிறாங்க. அதனால் திமுக தேர்தல் வாக்குறுதியில் திமுக வந்து மனைவிகளை இலவசமாக கொடுப்பாங்கன்னு தேர்தல் வாக்குறுதி கொடுப்பாங்கன்னு இவன் சொல்கிறான்னா, இதை பார்த்து எடப்பாடி பழனிசாமி நீ கை கட்டி இருக்கிற சிரிக்கிறன்னா இது உனக்கும் பொருந்தம் தான். இப்போ நான் சொன்னதெல்லாம் அவன் உன்னே சேர்த்த நாளைக்கு உன்ன சொல்லுவான். எங்களை சொன்னவன் நாளைக்கு உன்ன சொல்லுவான். இவன் யார் எப்பேற்பட்டவன்? அந்த கூவாத்தூரில் அந்த உலகமாக திருடி ஜெயலலிதா கொலை பண்ண கொலகாரி, சூனியக்காரி, சதிகாரி, அக்விஸ்ட், கிரிமினல் குற்றவாளி, 4 வருஷம் பரப்பநாகர ஜெயிலில் ஊதுத்தி உருட்டிட்டு வந்தவோ இதே சசிகலா கூட சேர்ந்து என்ன கூத்தடிச்சான் இந்த சிவி சண்முகம். கூவாத்தூரில் ஃபுல்லாக சரக்கை போட்டு ஃபுல்லாக தண்ணி போட்டு அவனால் நிற்க முடியல. அட நீ தண்ணி போடுறா, என்ன சொல்கிறது, நீ தண்ணி போடு. அதுவும் பொது வாழ்க்கையில் வருவா. அப்படி நீ ரூமில் 4 ரூம்குள்ளே தண்ணியை போட்டு படுத்துக்கோ. உங்கள் வீட்டு பொம்பளைங்களை பலர் போடுவான்.
அதை நீ விலகு பிடிச்சி பார்த்து ரசிப்ப, உன் டேஸ்ட் அந்த மாதிரி. அதனால எல்லாரும் அப்படியா தண்ணி போட்டு என்ன பண்ணான் கூவாத்தூர்ல? என்னங்க பண்ணான்? சேனலுக்கார கோச்சு கூடாது, அவன் பேசுற பேச்சுக்கு இப்படி தான் பேசி ஆகணும். என்ன பண்ணான்? ஃபுல்லாக தண்ணியை போட்டு இப்போ சசிகலா வீட்டு வேலைக்காரின்றான். எங்கள் அம்மா கிட்ட வேலை பார்த்தா எங்கள் அம்மா செத்துச்சு, வேலை விட்டு அமிச்சிட்டோன்றான். அப்போ என்ன சொன்னான்? உள்ள தண்ணியை போட்டு கயகம் 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 ஆட்சி தொடரும். கயகத்தின் பொதுச் செயலாளர், கயகத்தின் பொதுச் செயலாளர் அம்மா, அம்மா எங்க அம்மா, கயகத்தின் பொதுச் செயலாளர் அம்மா, அம்மா எங்க அம்மா, சின்ன அம்மா, கயகம் கயக பொதுச்செயலாளர் எங்க சின்ன அம்மாவை அம்மா அக்கா விட மாட்டோம், சின்ன அம்மாவை அம்மா அக்கா விட மாட்டோம், அம்மா அக்கா விட மாட்டோம், சின்ன அம்மா கயகம் சின்ன அம்மாவை அம்மா அக்கா விட மாட்டோம். நடராஜனாலே முடியல, இவன் சொன்னான் சின்ன அம்மா அம்மா அக்கா விட மாட்டான். ஃபுல் போதியில் தண்ணியை போட்டு டான்ஸை போட்டான். இவனும் மதுரையில் ராஜன் செல்லப்பாவும். இன்னைக்கு இதே மாதிரி தண்ணியை போட்டு மேடையில் பேசுகிறான். அண்ணன் உதயநிதி என்னை கூப்பிட்டு திட்டினார், ஏன் சிவி சண்முகத்தை அப்படி நீ வந்து கீழ்த்தரமாக பேசுகிற? அவன் கீழ்த்தரமானவனா, நான் கீழ்த்தரமாக தான் பேசுவேன், அப்படிலாம் பேசக்கூடாது, தப்புன்னார். யார் தலைவர் இதில்? நாளைய தமிழக முதல்வர் அண்ணன் உதயநிதி குறித்து அவ்வளோ கீழ்த்தரமாக பேசினா அதுக்கு அண்ணன் உதயா என்னை திட்டினார். ஏன்? மாண்புமிகு முதலமைச்சர் 2026 தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய தலைவர் தளபதியை அழைத்து அப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னார். இவங்கெல்லாம் தலைவருங்க. இந்த மாதிரி தரட்டுக்கிட்டு வச்சு எடப்பாடி பழனிசாமி நீ அரசியல் நடத்துகிற. இது 2026 எடப்பாடி பழனிசாமி புல்த்துவாரான். ஒரு சுந்தரா டிராவல்ஸ் பஸ்ஸில் ஏறிக்கின்னு சுற்றி நிற்கிறார் எடப்பாடி. அவன் அணில் 41 பேர் கொண்டு போட்டான். அவன் ஒரு அணில் பஸ்ஸு. இப்போ ஒரு பஸ்ஸு கிளம்பிக்குது, சங்கி பஸ்ஸு, நயனார் பஸ்ஸு, நயனார் நாகேந்திரன் பஸ்ஸு. இப்போ ஒரு சங்கி பஸ் கிளம்பிடுச்சு நேற்றுலேருந்து. அவர் தமிழகத்தை தலை நிமிர வைப்பாரான். இப்படிப்பட்ட கேடு கெட்ட எப்பவுமே தண்ணி வச்சு தலை குஞ்சு கடுறான் பார் சிவி சண்முகம், அவனை கூட வச்சுக்கடா. தமிழகம் தலை நிமிரம், என்னைக்கும் தமிழகம் தலை நிமிரம் தான் இருக்குது. இந்தியாவிலே தலை நிமிர்ந்து இருக்கிற ஒரு முதன்மை மாநிலம் தலைவர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் தமிழ்நாடு. எனவே சிவி சண்முகத்தை சொல்ற, டேய் உங்க அத்தா உங்க அம்மால உன் பொண்டாட்டி நீ 4 பேர் கூட்டி கொடுக்குற, உன் பொண்ணு உன் முன்னாலே 4 பேர்கிட்ட போறா, உன் மருமக உன் முன்னாலே 4 பேர்கிட்ட போறா, உன் குடும்ப பெண்கள் 4 பேர்கிட்ட போறாங்கன்னா நீங்கள்லாம் தண்ணி அடிச்சு உங்களுக்கு செயலிழந்து போச்சு. உங்களுடைய ஸ்பேர் பார்ட்ஸு, உங்கள் முக்கியமான ஸ்பேர் பார்ட்ஸ், உங்கள் ஆர்கன்ஸ் எல்லாம் செத்து போச்சு. அதனால நீங்கள் எல்லாருக்கும் இலவசமாக கொடுக்கணும்னா எங்களை பார்த்து சொல்றியா? திமுக தேர்தல் வாக்குறுதியில் மனைவிகளை இலவசமாக கொடுப்பாங்கன்னு உக்காளி செருப்பு பின்னிடும். உங்கள் அம்மாவில் மரியாதையை பேசு. நன்றி வணக்கம். குடியாத்த குமரன் சற்று கடுமையாகத்தான் இருக்கிறது. இவனுக்கு இப்படி தான் பேசணும்.